இருப்பாங்க. ஸ்ருதிஹாசன் ரஜினிகாந்த் ஒரு டைலாக் சொல்றாங்கல்ல, இல்ல நீங்களே சிரிப்பு தான் வருது, என்ன சொல்றது. லியோ என்னன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்சியூனா வராதுங்க. நாகார்ஜுனா நல்லா பண்ணிருக்காரு அவரோட வயசு. கார்த்தி கைதி அமீர் கான் இப்ப தமிழ் வந்திருக்கிறாரு. அவரது நல்லா தான் இருந்துச்சு, அவருடைய அந்த பாடி அந்த இது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டு நம்மளுடைய சவுத் இந்தியா இதுக்கு மத்த ஆளுங்கெல்லாம் வர்றது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் அது. லியோ ட்ரைலர்லாம் இப்ப பார்த்தா கூட கூஸ் பம்ஸா இருக்கும் எனக்கெல்லாம். ரோலக்ஸ்னா பார்த்தாச்சு ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. என்ட்ரி எல்லாம் ஒவ்வொன்றும் சூப்பரா இருக்கு. அனிருத் பிஜிஎம் சூப்பரா இருக்கு. நல்ல காஸ்ட். மேபி கிளைமேக்ஸ்ல ஏதாச்சும் வச்சிருப்பாங்க. ஸ்ருதிஹாசன் ரஜினிகாந்த் ஒரு டைலாக் சொல்றாங்கல்ல, அதை வச்சு நான் கனெக்ட் பண்றேன். ரஜினி, லோகேஷ், அமீர் கான். அவரு கேமியோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் படத்துல. ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவரு கதையா இருக்கும் நிறைய வாட்சி அது இதெல்லாம் வருது. லோகேஷோட இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு அதே மாதிரிதான் இருக்கும் நான் நினைக்கிறேன். கார்த்தி கைதி அதான் பார்த்தாச்சு. அப்படியே வேற லெவலா இதுதான். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ட்ரைலர்ல வந்து எல்லா கேரக்டரையும் சொல்லாம சொல்லிடுறாங்க, அப்படியே கரெக்டா காமிச்சிக்கிறாங்க. அப்படியே எல்லாமே சொல்லிருக்காங்க. எல்சில வரும்னு நினைக்கிறீங்களா? அதான் வரும்னு நினைக்கிறேன். அமீர் கான் அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி இது. கேரக்டர் கனெக்ட் ஆகும். அப்படியே சும்மா அப்படியே பக்காவா இது ட்ரைலர். எல்சில இருக்கிற எந்த கேரக்டரோட இந்த அமீர் கான் கேரக்டர் கனெக்ட் ஆனா நல்லா இருக்கும். நான் நம்மளுக்குன்னா அப்படியே இந்த இது ரோலக்ஸ்னா அப்படியே சூர்யா சூர்யாவோட அமெரிக்கான டைப் ஆவார் நினைக்கிறேன். அப்படியே ஆனா சும்மா அப்படியே பங்கமா இருக்கும். ரஜினி எப்படி இருக்காரு பாக்குறது? ரஜினினா அவரு என்ன இல்ல ஸ்டார்னா அவருனா அப்படியே பக்காவா இருக்காரு. பிஜிஎம்லாம் எப்படி? பிஜிஎம்னா அனிருத் அப்படியே தெரிச்சு விட்டாருனா அப்படியே தியேட்டர்லாம் இறங்கினா அப்படியே பங்கமா இருக்கும். எப்படி ஃபர்ஸ்ட் நாளே போயிருவீங்களா? ஃபர்ஸ்ட் நாள்னா டிகிரி கிடைச்சா போயிருவோம். ஸ்கூல்ல இருக்கும். எத்தனை பேர் போவீங்க? ஒரு 10 இல்ல 5-6 பேர் போவோம். நீங்க ட்ரைலர் பாத்தீங்களா? நாங்க பாக்கோம். ஹாய் ப்ரோ. ட்ரைலர் பாத்தீங்களா? இப்பதான் ப்ரோ பார்த்தோம். சுமார் தான் ப்ரோ. என்ன கேட்டா சுமார் தான். பிஜிஎம் முக்கியமா கடைசியில அணி பாத்தீங்கல்ல நீங்களே, சிரிப்பு தான் வருது, என்ன சொல்றது. லியோ ட்ரைலர்லாம் இப்ப பார்த்தா கூட கூஸ் பம்ஸா இருக்கும் எனக்கெல்லாம். இது என்னமோ சும்மா கடமைக்கு எடுத்துச்ச மாதிரி இருக்கு. அதுக்காக ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. ஆமா, அப்படியே கூட இருக்கலாம். ட்ரெய்லர்ல ஓகே பண்ணிட்டு படம் கூட நல்லா இருக்கலாம், யாருக்கு தெரிய போகுது. மேபி மூவி கூட சூப்பரா இருக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ. எல்சில கனெக்ட் ஆகும் சான்ஸே இல்லை ப்ரோ. ஏன்னா படம் ரஜினி சாரோட அனௌன்ஸ் பண்ணும்போது ஸ்டாண்ட் அலோன் பிலிம் தான் சொல்லிட்டாரு லோக்கி. அதனால கண்டிப்பா எல்சிவா இருக்க வாய்ப்பே இல்லை ப்ரோ. இதுல இருக்கிற இந்த கேரக்டர்ல எந்த கேரக்டருக்காக இந்த படத்தை போய் பார்க்கணும்? அப்படி கேக்குறீங்களா? அப்படி பார்த்தா ரஜினி சாருக்காக பார்க்கலாம். அது 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 ஒண்ணு கன்ஃபார்ம். ரஜினி சாருக்காக பார்க்கலாம். எனக்கு வந்து என்ன ரொம்ப ஸ்பெஷல்னா லோக்கி லியோ விட சூப்பரா பண்ணுவாரா, அதுதான் மேட்ரு. பார்ப்போம் எப்படின்ட்டு. படம் ரொம்ப ஹைப் ஆகுறது காரணம் ரஜினி சார் தான். அது ஒரு அதுல எந்த சந்தேகமும் இல்லை ப்ரோ. சொன்னே ப்ரோ, குத்தி கொலை பண்ணி வச்சிருக்காரு. பார்ப்போம், படத்துல நல்லா இருக்கும். இந்த அரங்கம் மதிர வந்துச்சுல ப்ரோ, அது வாயிலே வர மாட்டேங்குது. அது கொஞ்சம் சுமாரா தான் பண்ணியிருக்காரு. பவர் ஹவுஸ்ல சூப்பரா இருந்துச்சு. இது என்னன்னு தெரியல. பார்ப்போம். மூவில சூப்பரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு காலேஜ் இருக்கு. ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா போகும். தலைவர் படம் இல்ல தலைவர் படம் ரிவ்யூலாம் பார்க்க மாட்டேன். கண்டிப்பா ரிவ்யூ பார்க்காமலே பாத்துருவேன். நீங்க யாரோட? தளபதி ஃபேன் தான். அதுக்காக ரஜினி ஹேட்டர் கிடையாது. கண்டிப்பா கூலி பாப்போம் ப்ரோ. சப்போர்ட் பண்ணுவோம். நல்லா இருக்குங்க. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. மியூசிக்லாம் பட்டாசு கலப்புதுங்க. அனிருத் மியூசிக் நல்லா இருக்கு. சூப்பர் ஸ்டார் கோசம் தான். எல்சியூனா வராதுங்க. இவர் தலைவர் படம் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் நாளே வாங்கிடுவோம் டிக்கெட்டு.
நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. யாருக்காக இந்த படம் பார்க்கணும்? கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். பர்டிகுலரா இதுக்காக மட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இது லோகேஷ் எடுக்கிறாரு. ஆல்ரெடி எல்சியூன்னு ஒன்று வச்சிருக்காரு. அதுக்குள்ள வரும்னு நினைக்கிறீங்களா? மேபி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இன்னொரு 2-3 படம் பண்ணா அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அமீர்கானு, வெங்கடே, இந்த மலையாளம், தெலுங்கு எல்லாத்துல இருந்தும் ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க. யாருக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்? இல்ல நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டு நம்மளுடைய சவுத் இந்தியா இதுக்கு மத்த ஆளுங்கெல்லாம் வரது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் அது. அப்ப நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம் தானே அர்த்தம். எல்லா நடிகரும் சேர்ந்து நடிக்கிறது நல்ல விஷயம். ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தானே அது. ஓகே, ஃபர்ஸ்ட் நாளே போயிருவீங்களா? எஃப்டிஎஃப் ஃபர்ஸ்ட் நாளே போயிருவீங்க? அப்படிலாம் இல்ல, அந்த வீக்ல போயிடுவோம். வீக்லயே பார்த்துட்டு போவீங்களா? இல்ல ஒரு ஐடியா லொகேஷனாவே நல்லா இருக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ட். தேங்க்யூ. பாத்தங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ட்ரைலர் நல்லா இருக்கு. யாருக்காக இந்த படத்தை பார்க்கலாம்னு? நாகார்ஜுனா நல்லா பண்ணிருக்காரு. அவரோட வயசு எல்லாமே நல்லா இருக்கு. அவருக்கோசரம் பார்க்கலாம். ரஜினி எப்பயும் போல அவரு மாசம் நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. இது பிஜிஎம்லாம் எப்படி இருக்கு? பிஜிஎம் நல்லா பண்ணிருக்காங்க. பிஜிஎம் எப்படி எல்சியூல வரும்னு நினைக்கிறீங்களா? இது கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். எப்படி சொல்றீங்க? எந்த ட்ரைலரே பார்க்கவே நல்லா இருக்கு. அதனால கண்டிப்பா படம் நல்லா வரதுக்கு வாய்ப்பு எல்சியூல வரும். வரும். இப்ப எல்சியூல வந்தா இப்ப எந்த படத்தோட கேரக்டர் இதுக்குள்ள வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்சியூல இருந்து கைதியா ரோலக்ஸ் நல்லா இருக்கும். ரோலக்ஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டேவா போயிருவீங்களா? ஃபர்ஸ்ட் டே போயிரு. ஹாய் ப்ரோ. இது பூரி ட்ரைலர் பாத்தீங்களா? பார்த்தோம் ப்ரோ. நல்லா தான் இருக்கு. இது என்னன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த சாங் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, பவர் ஹவுஸ்னு சாங் ரிலீஸ் ஆச்சு. அதோட கம்பேர் பண்றப்ப இது வந்து பிஜிஎம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து அவர் எப்பயுமே நல்லா தான் பண்ணுவாரு. ஆனா இந்த ட்ரைலர்ல மட்டும் கொஞ்சம் இதை கம்மி பண்ண மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? படத்துல மேபி ஒரு இதுல எக்ஸ்பிரஷன் குறைச்சிட்டு படத்துல அதிகமா கூட பண்ணிருக்கலாம் வாய்ப்பு. ஏன்னா வேற யாரு சூப்பர் ஸ்டார் தான். வேற யாரு சூப்பர் ஸ்டார்? நம்ம சூப்பர் ஸ்டார்னா அடுத்தது பாத்தீங்கன்னா நாகார்ஜுன் பார்க்கலாம். அவர் இப்ப புதுசா வில்லன் பண்ற மாதிரி தெரியுது. ட்ரைலர் பாக்குறப்ப வில்லன் கேரக்டர் பண்ற மாதிரி தெரியுது. இது வரைக்கும் ஹீரோவே பார்த்துட்டோம். வில்லன் எப்படி பண்றாருன்னு தெரியல. மேபி படத்துல பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இப்ப அமீர் கான் இப்ப தமிழ் வந்திருக்கிறாரு. அவரது நல்லா தான் இருந்துச்சு. அவருடைய அந்த பாடி அந்த இது டாட்டூ அதெல்லாமே பாக்குறப்ப நல்லா மாசா இருந்துச்சு. அவருதான் பார்த்தா தெரியும் எப்படி இருந்திருக்காரு. இல்ல எல்சியூல எனக்கு என்னுடைய ஒப்பீனியன் பார்த்தா எனக்கு எல்சியூல வர மாதிரி தெரியல. என்னுடைய ஒப்பீனியன் தெரியல. ஃபர்ஸ்ட் நாளே போயிடும். ஃபர்ஸ்ட் நாளே போயிடும். நாம ரஜினி தான் போனா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் ரெடியா இருக்கிறோம். டிக்கெட் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா அங்க போயிடும்.